ரம்யாதாஸ் கிச்சன் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம சொந்தங்கள் அனைவரும் நீண்ட ஆயுளோடும் ஆரோக்கியத்தோடும் இருக்கணும்னு ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணிவிட்டு இன்றைக்கான வீடியோ என்னன்னு பார்க்கலாம். இன்றைக்கி தாமரை விதைகளை பயன்படுத்தி ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் செய்து காமிக்க போகிறோம். வெல்லம் பயன்படுத்தி செய்கிறதுனால ரொம்பவே ஹெல்த்தி தான். அது மட்டும் இல்லை, இந்த தாமரை விதைகளில் எக்கச்சக்கமான ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது. ஹை ப்ரோட்டீன், ஃபைபர், ஆன்டி ஆக்சிடென்ட் இது எல்லாமே இருக்கிறதுனால வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு, மூட்டு சம்மந்தமான பிரச்சனைகள், ஹார்ட் சம்மந்தமான பிரச்சனைகள், பிளட் சுகரை கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்குமே இந்த மக்கானா ரொம்பவே உதவியாக இருக்குது. இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஹெல்த் பெனிஃபிட் இருக்கிற இந்த தாமரை விதைகளை பயன்படுத்தி ஸ்வீட் ரெசிபி சட்டுன்னு செய்து முடிச்சிடலாம். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு நான்ஸ்டிக் கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் போல் மக்கானா விதைகளை சேர்த்துட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. லைட்டாக சூடாகி வந்தாலே போதும், வறுந்து வந்தாலே போதும். ரொம்ப ஓவராக வறுக்க தேவையில்லை. நீங்கள் எந்த கப்பில் மக்கானா விதைகள் எடுத்தீங்களோ அதே கப்பில் 1/2 கப்பு போல் வெல்லம் எடுத்துக்கோங்க. 1 கப் மக்கானாவுக்கு 1/2 கப் வெல்லம் கரெக்டாக இருக்கும். ஒரு 1/4 கப் போல் தண்ணி சேர்த்து நல்லா இதை கரைச்சிக்கோங்க. நீங்கள் எடுத்துருக்கிற வெல்லத்தில் மண் தூசி இருந்துச்சு அப்படின்னா வடிகட்டிக்கோங்க. நயமான வெல்லமாக இருந்துச்சு அப்படின்னா நல்லா இதை கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இது நம்ம பாகுபதம் செக் பண்ணணும். பாகுபதம் செக் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம் இல்லை, ரொம்பவே ஈஸி தான். பாகு நல்லா திக்காகி வந்ததுக்கப்புறமா ஒரு பவுலில் தண்ணி சேர்த்துட்டு இது போல் கொஞ்சம் வெல்லத்தை எடுத்து விடுங்க. கையில் எடுக்கிற பக்குவம் வரணும், அதாவது பால் கன்சிஸ்டன்சிக்கு வரணும். வந்ததுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்கிற மக்கானாவையும் சேர்த்து நல்லா இதை கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நமக்கு பாகு பதம் சூப்பராகவே ரெடியாகி வந்திருக்கு. ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்கிற மக்கானாவையும் சேர்த்தாச்சு. இப்போது ஸ்டவ்வை லோ ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை நல்லா கலந்து விடுங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிவிட்டு கைவிடாமல் இது மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா வெல்லம், அதாவது பாகு மக்கானாவில் நல்லா அப்சர்வ் ஆகிட்டு உதிரியாக வர ஆரம்பிக்கும். அது வரைக்கும் நம்ம இதை கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். கடலை உருண்டை, பொரி உருண்டை, கடலை மிட்டாயெலாம் செய்வோம் பார்த்திங்களா, அதே பக்குவம் தான் இதுக்கு. அதை நம்ம உருண்டைகளாக பிடிப்போம். இதை நம்ம உருண்டைகள் பிடிக்க தேவையில்லை. இப்போ பாருங்கள், பாகு பாதி அளவு இந்த மக்கானாவில் கோட் ஆகிடுச்சு. நல்லா அப்சர்வ் ஆகிட்டு வந்திருக்கு. ஒன்றோட ஒன்று ஒட்டி பிடிச்சிருக்கு. நம்ம இன்னமுமே கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். கலந்து விட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ஒன்று தனித்தனியாக உதிரியாக வர ஆரம்பிச்சிரும். நம்ம கையை பயன்படுத்தி உடச்சி விடவே தேவையில்லை, அதுவே உதிரியாக வர ஆரம்பிச்சிரும். இந்த மக்கானாவில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்கிறதுனால இது விலை நமக்கு அதிகமாக விற்கிறாங்க. ஒரு கிலோ பார்த்திங்கன்னா 1000 ரூபாயிலிருந்து 1200 வரைக்கும் விற்கிறாங்க. இவ்வளோ விலை போட்டு வாங்கி சாப்பிடணுமா அப்படின்னு நினைப்பீங்க. நீங்கள் ஒரு 50 கிராம் அல்லது 100 கிராம் அளவு வாங்கிட்டு மாதத்துக்கு 1 முறையோ அல்லது 2 முறையோ நீங்கள் இந்த மாதிரி ஸ்வீட்டாவோ அல்லது கிரேவியாவோ செய்து கொடுக்கலாம். ஆல்ரெடி நம்ம சேனலில் இந்த மக்கானாவை பயன்படுத்தி கிரேவி ரெசிப்பியும் செய்து காமிச்சிருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் அப்புறம் எண்டு ஸ்க்ரீனில் 2லேயுமே நான் ஆட் பண்ணுறேன். அதையும் நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்வீட் சாப்பிடாத குழந்தைகளே இருக்க மாட்டாங்க. நீங்கள் குழந்தைகளுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் இது மாதிரி ஸ்வீட்டாக செய்து கொடுங்க. சப்பாத்தி, பூரி, வெரைட்டி ரைஸ் இது எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான சைடிஷாக இந்த கிரேவி இருக்கும். மக்கானாவில் செய்கிற கிரேவி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம செய்கிற விதத்தில் தான் இருக்குது. நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை பாருங்கள். அந்த கிரேவி செய்தீங்க அப்படின்னா அதுவுமே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த ஸ்வீட் ரெசிப்பியை செய்துட்டு நீங்கள் 1 வாரத்துலேருந்து 10 நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி குட்டீஸ்க்கு கொடுக்கலாம், கெட்டு போகாது. இப்போ பாருங்கள், எப்படி உதிரியாக ஒன்றோட ஒன்று ஒட்டி பிடிக்காமல் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. சாப்பிடவும் அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சு. இந்த தாமரை விதைகளில் எந்த விதமான டேஸ்ட்டுமே இருக்காது. இதுக்கு டேஸ்ட் கொடுக்கறதுக்காக தான் நம்ம வெல்லம் சேர்த்து செய்திருக்கோம். இதே மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.